ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி. ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றாரு. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து நான் அகற்றுவேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய விரல் உங்களுக்கு நேராக இப்பொழுது நீட்டப்பட்டிருக்கலாம். நீதான் காரணம், நீதான் காரணம், நீதான் இந்த மாதிரி காரியத்தை நீ செஞ்ச, உன்னாலதான் இவ்வளோ பெரிய நஷ்டம், உன்னாலதான் இவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு நிறைய பேர், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், உங்களுடைய தாய் தகப்பன் கூட சில நேரங்களில் வந்து உங்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டலாம். எல்லாருடைய கையும் உனக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, விரல் நீட்டுதல ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்து போடுவார். உன்மேல் நிபச்சொல்கள் இருக்கிறது, அந்த காரியத்தை உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசேஷமாக இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து, மனுஷனுடைய வார்த்தையை குறித்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே வந்து இந்த வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தை. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருந்து வருதுன்னு சொன்னார்ல. இந்த நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் நாவு நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். எப்படி ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதோ, அதே போல இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பெரிய அழிவை உண்டாக்கும். அவ்வளோ பெரிய கப்பலை வந்து ஒரு சின்ன அந்த சுக்கான் திருப்புகிறது போல நாமும் அப்படித்தான் ஆயுள் சக்கரத்தை அப்படியே திருப்பிடும் அப்படின்னெல்லாம் அந்த அந்த நிருபத்தில் ரொம்ப அழகா யாக்கோபு அப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஒரு விசை நான் வந்து இந்த ஊழியத்தில் வந்த புதுசு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அப்போது அந்த வீட்டில் நான் பேச்சுலராக இருந்தேன். அந்த வீட்டில் மேலே வந்து ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார். அப்போ ஒரு 9 மணிக்கு நான் வந்து தூங்குறதுக்காக போகும்போது அவங்க வீட்டில் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. உடனே நான் வந்து சரி ஓகே சரியாயிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் படுத்துட்டேன், தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு 12 மணிக்கு வீட்டினுடைய கதவை வந்து ரொம்ப சத்தமாக தட்டுறது கேட்டுச்சு. உடனே நான் வந்து கதவை திறந்து பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த சிஸ்டர், அவங்க அந்த லேடி கீழே வந்து நின்னாங்க. வந்து சொன்னாங்க, பாஸ்டர் 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்துச்சு, திடீர்னு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா? நான் 2 சின்ன குழந்தைய வச்சுருக்கிறேன், நான் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்குது, அந்த தண்டவாளத்துக்கு தான் ஓடினார் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அவசர அவசரமாக சட்டையை மாட்டிட்டு வேகமாக ஓடினேன். அவரை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். ஓடும்போது அதே போல் நான் ஒரு ஏரியாவில் போய் தூரத்தில் நிற்கும்போது அவர் போகிறத கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பின்னாடி வேகமாக போனேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த ரயில்வே தண்டவாளத்துக்குள்ளே அப்படியே நீளமாக அப்படியே படுத்துட்டு நான் வந்து பிரதர் பிரதர் பிரதர்னு கத்துறேன். அவர் கையில் வந்து ஒரு டவல் எடுத்துகிட்டு போயிருக்கார். ஒரு இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ரெட் கலர் டவல். அந்த டவலை எடுத்துகிட்டு போய் அந்த ரயில்வே தண்டவாளத்துக்குள்ள அந்த அந்த டவலை உள்ளே விட்டு தன்னுடைய கழுத்தோடு சேர்த்து அந்த டவலில் இறுக்கி கட்டிட்டார். அவர் சொல்கிறார் என்னை பார்த்து, என்னை இனி காப்பாற்ற முடியாது,
நான் தான் ப்ரிப்ரேஷனாக தான் வந்தேன், நான் இன்னைக்கு செத்துருவேன் அப்படின்ற. அவர்கிட்ட நான் கெஞ்சுறேன், வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு கெஞ்சுறேன். கடைசியில் போய் எப்படியாவது அந்த டவலை அவிழ்த்தரலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்து நான் அவிழ்த்துட்டு இருக்கும்போது அந்த ரயில்வே அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுற அந்த நபர் வந்து நைட்டு 12 மணி இருக்கும். அவர் கத்துறாரு, டேய் நீயும் சேர்ந்து சாக போறியா, ட்ரெயின் தான் பாரு பக்கத்தில் வந்துருச்சு, அந்த ஆள் தான் செத்துறாரு அப்படின்னு நினச்சா நீயும் அதோட சேர்ந்து சாக போறியா அப்படின்னாரு. எனக்கு மனசெல்லாம் பதட்டமாக இருக்குது. ட்ரெயினுடைய ஹாரன் சவுண்டு என்னுடைய காதுகளில் கேட்குது. நான் கெஞ்சுறேன் அவர்கிட்ட. கடைசியில் அவருடைய ஜோமணி எசப்பா இந்த ஆத்மாவை காப்பாற்றிடணும் சொல்லி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அவருடைய கழுத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த டவலை கழட்டிட்டு அவரை கையோட பிடிச்சி இழுத்து, அவர் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பார், வெளியே கொண்டு வந்த ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ள அப்படியே அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ அவரை பார்த்து நான் கேட்டேன், என்ன பிரதர் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படி போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் அவள் பேசுகிற வார்த்தை தாங்க முடியல, நான் அதனால இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பாக செத்துறணும், இனி என்னை யாருமே தடுக்க முடியாதுன்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா இன்னைக்கு என்னை இது பண்ணிட்டீங்க, எனக்கு விருப்பமே இல்லை, வாழ விருப்பம் இல்லை, அந்த வார்த்தைகள் என்னை இருதயத்தில் தைக்குது அப்படின்னாரு. அப்போது இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய வார்த்தைகள் வந்து சில நேரத்தில் ஒரு மனுஷனை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிடும், அவனை வாழவே விடாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து அவர்களுடைய திறமை இல்லாததுனால அவங்க முன்னேறலை, அவங்களுடைய கையில் பணம் இல்லாததுனால அவங்க முன்னேறலை. ஆனால் யாரோ ஒரு நபர் பேசின வார்த்தை அவங்கள வந்து ஒடுக்கிருச்சு, யாரோ ஒரு நபர் பேசின வார்த்தை அவர்களை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு, யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தையினால நிறைய பேர் குடிகாரர்களாய் மாற்றப்பட்டார்கள், யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தையினால நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமாக இருக்க வேண்டிய 2 காரியங்களை தான் இன்றைக்கி பேச போகிறேன். நீங்கள் வேதத்தில் வந்து சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் வேதம் சொல்லுது அவளுடைய இருதயத்தை ஊற்றா. அவருடைய கணவனார் சொல்கிறாரு, நான் உனக்கு பெருசு இல்லையான்னு கேட்குறாரு. ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரில. ஏன் அப்படின்னா அந்த பெனினாளுடைய வார்த்தை அவளுடைய இருதயத்தை அப்படியே தச்சிருச்சு. இன்றைக்கும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய இந்த முதல் நாளில் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய வார்த்தையினால கலங்கி போய் வந்திருக்கலாம். இங்கே வாசித்த இந்த வாக்கு தத்தத்தை போல இங்கே இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒருவேளை நிபச்சொல்கள் இருக்கலாம், உங்களை பார்த்து அநேகம் பேர் குற்றப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, அந்த நாவுடைய சவுக்குக்கு உன்னை நான் விடுதலையாக்குவேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, நாவின் சவுக்குக்கு நீர் மறைக்கப்படுவீர். ஆண்டவர் அந்த காரியத்தை உங்கள் தலைமையில வைக்க விட மாட்டார். ஒருவேளை நிறைய சாபங்களை நீங்கள் சுமக்கலாம், உங்கள் பிள்ளைகள் சாபங்களை சுமக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை பலிச்சிருமோ, இவங்க சொன்ன வார்த்தை பலிச்சிருமோ? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. உன்னை குத்தின, உங்களை கார்னர் பண்ணி பேசின அந்த வார்த்தைகளை கர்த்தர் இல்பொருளாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அதான் நம்ம சொன்னோம்ல, ஆண்டவர் சொல்றாரு, விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து நீக்கி போடுவேன். அதனால ஆண்டவர் வந்து உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். இந்த வார்த்தை இல்லை, உனக்கு விரோதமாய் பேசப்பட்டு அந்த வார்த்தையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.